எப்ப ஒன்ன தாண்டி அப்படி போயிட்டானோ போயிட்டே இருப்பான். இப்போ ஒரு பொம்பளை இருக்கான்னு வைங்களேன், ஒரு புருஷனோட நின்றுட்டான்னு நின்றுட்டே இருப்பான். இன்னொன்னு போயிட்டா அப்புறம் இன்னொன்னு என்ன, அப்புறம் இன்னொன்னு என்னங்கிற, அதாவது ஒண்ணு போதுன்னு நின்றா கடைசி நின்றுவா. ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்னு ஒருத்தனால பரவாயில்ல அப்படின்னா என்ன, அப்புறம் இன்னொருத்தன பரவாயில்லவா, அப்புறம் இன்னொருத்தன பரவாயில்லவா, அப்படி போயிட்டா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அப்படித்தான் கொண்டு விட்டுரும். அதே மாதிரிதான் கடவுள் நம்பிக்கை. ஒன்னோட நின்றுட்டீங்கன்னா உறுதியா நின்றுப்பீங்க. இதை மட்டும் சேர்த்துக்கிறோமே அப்படின்னு ஒண்ணு சேர்த்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கிட்டா என்ன, அந்த அதையும் சேர்த்துக்கிறோமே, இதையும் சேர்த்துக்கிறோமே, இந்த இதையும் சேர்த்துக்கிறோம்னு போயிடும். இவங்க எங்க கொண்டு விட்டாங்க, அலிய அல்லா வாக்கப்பட்டு அதுல திருப்தி வரவே இல்லை. அப்புறம் பார்த்தாங்க அலி மட்டும் பார்த்தாங்க நிறைய வேணும், அவங்களுக்கு ரொம்ப இருக்குல்ல. இந்து சமூகம் 3 வச்சிருக்கான், நம்ம மட்டும் 2, நமக்கு கிறிஸ்தவர்கள் 3 வச்சிருக்கான், நமக்கு மட்டும் 2 அப்படின்னு எடுத்து பார்த்தாங்க. நம்ம அதை போட்டி போடணும்னு 5 ஆக்கிவிட்டாங்க. 5ல அல்லாஹ் மைனஸ் பண்ணிட்டாங்க. அதை கொடுங்க 6 ஆக்கி அது 5 அல்லாஹ்வுக்கு தான் பரவாயில்லை, 5 சேர்த்து அல்லாஹ் விட்டாங்க. அதான் பஞ்சாங்கிறது. ஒரு பைத்து படிக்கிறாங்க இல்ல, பஞ்சாங்க நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, பஞ்சாண்டா ஹுசைன் கையில் நினைக்கிறீங்களா? இல்ல, பஞ்சான்னா பாஞ்சில இருந்து வந்தது பஞ்சா. பாஞ்சில 5 விரல காட்டுறாங்க, 5 விரலுக்கு தான் பஞ்சாங்கிறான். கையில் அர்த்தம் இல்ல. பாஞ்சில 5 அர்த்தம் எல்லாம் தெரியுமில்ல. பஞ்சம் பஞ்சமீமாங்க, 5ஆம் நாளுக்கு என்ன செய்வான், பஞ்சமீன் சொல்லுவான், பஞ்சாபுங்கிறான். 5 நதி ஓடுது நாட்டுல, ஆப்புனா நதி. பாஞ்சாபுல பஞ்சாப், 5 நதி ஓடுது அந்த ஊர்ல. அதுக்காக பஞ்சாபுக்கு என்ன பேரு, பஞ்சாப். ஆப்புனா நதியில இருக்க பேசாப்புங்கிறீங்க இல்லங்க, மூத்தத்துக்கு தண்ணி தானே. ஆப்புனா தண்ணி, பேசாப்புனா முன்னாடி வர்ற தண்ணி அர்த்தம். பேசாப்புங்கிறாங்க, பீசாப்பு வர முடியல, அது பார்த்து வார்த்தை பேசாப்புமா. பேசியுமா முன்னாடி நிக்கிறீமாம், பேசுனா முன்னாடி அர்த்தம். பேசாப்புனா முன்னாடி வர்ற தண்ணி, பேசியுமாம்னா முன்னாடி நிக்கிறீமா, அந்த மாதிரி உள்ளது. அது பாஞ்சுக்கு வர்றேன், பாஞ்சாப்புங்கிறான். 5 நதி அப்படிங்கிறான், பஞ்சசீல கொள்கைங்கிறான். இது மாதிரி பஞ்சாயத்துங்கிறான். ஆயத்துல பிரமுகர். அந்த காலத்துல முகலாயர்கள் ஊரை நிர்வகிக்கிறதுக்காக வேண்டி கிராமத்துக்கு 5 பேர் போடுவாங்க. அவங்க கிராம நிர்வாகத்தை பார்ப்பாங்க. அதான் பஞ்சாயத்து முறையா வந்தது. ஊருக்கு 5 பேர் வெளியில உட்கார்ந்து நிர்வாகம் பண்ண முடியாதுல. அதுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஒவ்வொரு கிராமத்துக்கு 5 பேர் கிராம சபையை ஏற்படுத்துவான். அதுக்கு பேர் 5 பேர் தான் நியமிப்பான். அதனால ஆயத்துல பிரமுகர் அர்த்தம். ஆயத்துல குமைந்தாங்கல்ல, ஆயத்துல வசனம் அர்த்தம் இருக்குது, ஆயத்துல பிரமுகர் முக்கியமான ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது. ஆயத்துல எப்படி வந்துச்சு, பஞ்சாயத்து. அப்புறம் 11, 20 ஆக்கிட்டாங்க. அதுக்கு பஞ்சாயத்து பேர் மாறலாம். அது உண்டாகும் போது பஞ்சாயத்து தான். 5 ஆயத்து இருந்தனாலதான் பஞ்சாயத்துங்கிறான். இது மாதிரி நிறைய பஞ்சா இருக்குது, பாஞ்சில வரக்கூடியது. இப்ப அந்த அடிப்படையில தான் பஞ்சாண்டு ஒரு கொள்கையை கொண்டு வரோம். என்ன பஞ்சா, அரபில பைத்து படிப்போம். 3 கிதாப் மட்டும் தான் இருக்கா, அதை எடுத்து பாருங்க. 6 3 கிதாப், அதுல அந்த கவிதையே வரும். இந்த சுன்ன ஜமாத் மூலங்கள்ட்ட கேட்கிறேன், இது உங்க கொள்கையா, பதில் பார்ப்போம். அதுல வரும் எப்படி வரும்னா, லீ ஹம்சத்துன், எனக்கு 5 பேர் இருக்கிறார்கள். ஆரம்பம் அப்படி, லீ ஹம்சத்துன், லீனா எனக்கு இருக்கிறார்கள். எத்தனை இருக்கிறார்கள், ஹம்சத்துன். ஹம்சானா என்ன, அரபு நாடு போயிருக்குல்ல, ஹம்சானா என்ன, 5. லீ ஹம்சத்துன், அதான் பஞ்சா, எனக்கு 5 பேர் இருக்கிறார்கள். உத்ஃபீ பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா, கெட்ட முடிவு ஏற்படுவதை விட்டும் அந்த இதுல இருந்தும் நான் அந்த நெருப்பில இருந்து இவர்களை கொண்டு நான் அணைத்து விடுவேன். இந்த 5 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா அந்த வெப்பத்தை, நரக வெப்பத்தை நினைச்சிருவேன், நான் அணைத்து தப்பிச்சுக்கிடுவேன். அது யார் 5 பேரு, அல் முஸ்தபா. ஒண்ணு முஸ்தபா, முஸ்தபா யாரு, ரசூலுல்லா, அவங்களுடைய பேரு. அல்லாஹ் விட்டான் 5ல. அல் முஸ்தபா 1, ஒரு முர்த்தலா, அலிக்கு பேர் முர்த்தலா, 2வது முர்த்தலா, 3வது ஒபனாகுமா, அவங்களுடைய 2 பிள்ளைங்க. யாரு, ஹசன் ஹுசைன், பேர் பாத்திமா. லீ ஹம்சத்துன் உத்ஃபீ பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா அல் முஸ்தபா வல் முர்த்தலா ஒபனாகுமா வல் பாத்திமா. இது 6 மௌலூது கிதாப் இருக்குல்ல, அதுல எழுதி வச்சுக்கிறாங்க ஷியா கொள்கையை. அதுதான் மௌலூது நம்ம வீட்டுல போயிட்டு இருக்காங்க. அந்த மௌலூது ஷியா இறக்குமதி, அதனால கரெக்டா பஞ்சா வருது. மௌலூது ஷியா இறக்குமதியா இருக்கிறதுனாலதான் அந்த மௌலூது கிதாப்ல இருக்குங்க. எது இருக்குது, 5 இருக்குது. அந்த பஞ்சான்னு சொல்லி இந்த 5 குதிரை மேல வச்சு தொழில இதுல கொண்டு போவாங்க மெட்ராஸ்ல. அது இந்துக்கள் அல்லா சாமி வாங்க, இவங்க குதிரையில அந்த கை மாதிரி செஞ்சு வச்சு ஊர்வலமா கொண்டு போவாங்க முஹர்ரம் 10ல. அது என்ன பண்ணுவாங்க, அல்லா சாமி. ஏன்னா முஸ்லீம்கள் கொண்டாடுறாங்க, அல்லா இப்படிதான் இருப்பான்னு அவன் நினைச்சுக்கிட்டான். அவனுக்கு பாஞ்சில இருந்து வந்தது பஞ்சால் அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பார்த்தா, நம்ம 3 பேர் சிவன் ஒரு மாதிரி வச்சிருக்கிறோம், அல்லா முஸ்லீம்கள் கொண்டாடுறதுனால முஸ்லீம்களுடைய அல்லா இப்படிதான் இருப்பாரு. எப்படி, இது அல்லா சாமி தெரியும், இந்துக்கள்கிட்ட கேட்டீங்களா, நம்ம மிகப்படுத்தி சொல்லல.
மெட்ராஸ்ல போய் முகர்ரம் 10ஆம் நாள்ல நடக்கிற ஊர்வலம் இருக்குல்ல, அதை பத்தி கேட்டீங்கன்னா அல்லாஹ்சாமி ஊர்வலமா, நாளைக்கு அல்லாஹ்சாமி ஊர்வலம், அல்லாஹ்சாமி ஊர்வலம் போறாங்கன்னு சொல்லுவான். அப்ப நமக்கு அல்லாத இருந்து அவன் ஆக்கிட்டான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 5 எல்லாங்கிறாங்க, அவன் விளங்காம ஊரெல்லாம் சொல்றான். அவன் நம்புறான் பாருங்க, அவன் கூட நம்ம தௌஹீதுக்கு நடத்திட்டு இருக்கான். இவங்க அதுவும் இல்ல, அவன் கூட இது 5 எல்லான்னு விளங்கல, அல்லா இப்படித்தான் இருப்பாரு இருக்கு ஊரெல்லாம் நடத்திட்டு இருக்கிறான். இவங்க வந்து அதை போட 5 எல்லாரா அல்லாத கடவுள் நாங்க சேர்க்கிறா, அது நீங்க கூட செஞ்சிடலாங்க. அல்லாத சேர்த்து அறிஞ்சிட்டா கூட திரும்பிக்கிறான்னு சொல்லலாம். இவன் அல்லா வேணாடு ஒதுக்கிட்டு அறிஞ்சிக்கிறான். அதான் பஞ்சா. அந்த பஞ்சா இருக்கிறான அந்த நாளை கொண்டாடுறதுக்காக வேண்டி தீ மிதிக்கிறான. இது யாரு கொள்கை? இன்னைக்கு வரைக்கும் சென்னையில் இருக்குதா, புளியங்குடியில் இருக்குதா, ஷியாவுடைய தாக்கம் இருக்கா இல்ல? நம்மள அந்த இஸ்லாமிய அரசு அந்த புத்தகத்துல மாறடிங்க உண்டோ? நம்ம மாறடிக்கிறது. முகர்ரம் 10ஆம் நாள் வந்துருச்சுன்னா ஆஷுரா நாள். முகர்ரம் 10ஆம் நாள் என்னது? ஆஷுரா நாள். அந்த ஆஷுரா நாளுக்காக வேண்டி என்ன செய்வாங்க? மாரடிப்பாங்க. மாற அடிச்சுக்கிட்டு சட்டை கிழிச்சுக்கிட்டு சவுக்கெல்லாம் அடிப்பாங்க. சில பேர் இந்த ஊப்பில எல்லாம் காட்டுறோம். லக்னோல வருஷம் காட்டினான், லக்னோவில் நடந்த ஊர்வலத்தை. அதுல என்ன பிளேட வச்சுட்டு கிழிக்கிறாங்க, பிளேட வச்சுட்டு ரத்தம் ஓடுது. அதுல என்ன ஒரு வெறி பிடிச்ச பக்தியின் வந்து வெளியெல்லாம் வந்துடும். அப்படிப்பட்ட மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு தரவே இல்லை. என்ன சொன்னாங்க? லைஸ மின்னா மன் கரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜியூப் வ தஆ பிதஅவல் ஜாஹிலியா. நம்மை சேர்ந்தவன் இல்ல. யாரு? கன்னத்துல அறிந்து கொள்றவன், கட்டையை கிழிச்சிக்கிறவன், கிறுக்குத்தனமா உளர்றவன், இவெல்லாம் வந்து லூஸ்தனமா உளர்றான, இவெல்லாம் வந்து நம்மை சேர்ந்தவன் இல்லைன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்க. அதை அப்படியே செய்யலாம். ரசூலுல்லாஹ் சுன்னத் ஜமாஅத்துக்கு பேர்ல இந்த நெஞ்சில மாரடிச்சுட்டு போற கூட்டமா நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு பாருங்க, இந்த முகர்ரம் மாசம் 10ஆவது நாள் ஷியாவா அவன் சுன்னத் ஜமாஅத்துக்காரனாங்கிறது சரியான அளவுகள். அதாங்க முகர்ரம் மாசம் 10ஆவது நாள்ல நம்ம எதுக்காக நோன்பு வைக்கிறோம்? எதுக்கு நோன்பு வைக்கிறோம்? நோன்பு ஆரம்பிக்கு தானே. முகர்ரத்துல நோன்பு வைக்கிறதுக்கு கர்பலாவுக்கு ஹுசைனுக்கு சம்பந்தம் உண்டா? ஹுசைனுக்கு முந்தையே இஸ்லாம் வந்துருச்சு. ஹுசைன் இஸ்லாத்துக்கு பிந்தினவர். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாத்துல இருந்திருக்கலாம், இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை, உருவாக்குனதுல. ரசூலுல்லாஹ் காலத்திலே மார்க்கம் முழுமையாகி போச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்திதான் இதெல்லாம் நடக்குது. இதுதான் ஒரு இபாதத் இஸ்லாத்துல சேராது. எந்த இபாதத்து சேரதா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் காலத்துல சேரணும். அவங்க சேர்த்தாலும் இபாதத் ஆகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சாங்களே, அது எதுக்கு வச்சாங்க? கர்பலாவுக்கு வச்சாங்க. கொல்லப்பெற தெரிஞ்சு அதை சோகம் கடைப்பிடிக்கிறதுக்காக நோன்பு வச்சாங்க இல்ல. சஹாபாக்கெல்லாம் வச்சாங்களே, எதுக்கு நோன்பு வச்சாங்க? அதே முகர்ரம் 10ல அதுக்கு வைக்கல. எதுக்கு வச்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்தோட சும்மா இருந்தாங்க. கடைசி வருஷத்துல பாக்குறாங்க, அந்த யூதர்கள்லாம் நோன்பு வைக்கிறத கவனிக்கிறாங்க. ரொம்ப காலம் விட்டுட்டாங்க. கடைசி வருஷம் மூத்தா போற வருஷத்துல பாக்குறாங்க, யூதர்கள்லாம் நோன்பு வச்சுட்டு இருக்காங்க. அது தெரிய வருது. அப்ப விசாரிக்காங்க, என்னத்துக்கு நீங்க பாரு நீங்க நோன்பு வைக்கிறீங்க, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து மூசா நபி இருக்காங்கல்ல, அவங்கள வந்து பிறவட்டு நல்லா காப்பாத்தினா, அவனை கடல்ல 3 கடிச்சு சாவடிச்சான். பிறவனை அதிசயமான முறையில் கடலை பிளந்து மூசாவையும் அவர் உம்மத்தையும் காப்பாத்தினா, அவங்களை காப்பாத்தி நாங்க இருக்க மாட்டோம், நாங்க வழித்தோன்றல்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு அவங்க பொழைச்சதுதான் காரணம். அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற விதமாக நாங்க அந்த நாள்ல நோன்பு வைக்கிறோம். முகர்ரம் மாசம் 10ஆவது நாள்ல நோன்பு வைக்கிறோம் அவங்க சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை விட நாங்கள் மூசாவுக்கு ரொம்ப உரிமை படைத்தவர்கள். நீ மூசாவை பேருக்கு தான் யூஸ் பண்ற, நாங்க மூசா வழியில் நடக்கக்கூடியவர்கள். மூசா சொன்ன கொள்கையை போதிக்கிறது நாங்க. நீ மூசாவே கடவுளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு மூசா கொண்டாட தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாமும் நோன்பு வச்சாங்க. சஹாபாக்கள் நோன்பு வைக்க சொன்னாங்க. அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருப்பேனே, ஆனால் இன்னொரு நாள் சேர்த்து நோன்பு வைக்க சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அடுத்த வருஷம் அவங்க இருக்கல, மூத்தா போயிட்டாங்க. அது இருக்கு, அதை விட்டுருவோம். இப்ப நோன்பு எதுக்குன்னு வழங்குதா? நம்ம முகர்ரம் மாசம் நோன்பு வைக்கிறோம். எதுக்காக வேண்டி? மூசா நபி அல்லாஹ் காப்பாற்றினதுக்காக வைக்கிறோம். இவங்க போய் கேளுங்க, ஏன்டா முகரத்து நோன்பு வைக்கிறீங்க? அசனும் சொல்லுங்களா? சியாடு ஈரான்ல போய் கேட்டா சொல்லுவான், அதான் சொல்லுவான். இந்த இஸ்லாமிய அரசு புத்தகம் போட்டுக்கிறான், அவன் போய் கேளுங்களேன், அறிவிக்கலாம். ஆச்சரியம் முக்கியமா முகர்ரம் மாசத்துல இந்த குலாம் முகமது பேரு தமிழ்ல வந்திருக்கிறது இஸ்லாமிய அரசு. அதை எழுதிருக்காங்க. ஆஷூரா கர்பலா போட்டு நம்ம உண்டாக்க வேண்டும், கர்பலாவுடைய தினம் திரும்பி வரணும். ஆஷூராங்கிறது என்ன ஆகிட்டான்? கர்பலான்னு ஆகிட்டான். ஆஷூராங்கிறதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. இப்படி சொல்லக்கூடிய கொள்கையை சொன்னா யாரு? அவன் ஷியா கொள்கை கலப்பாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு உள்ள பெண்கட்டா போய் கேளுங்க, எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க? அசலம் சேர்ந்துப்பாங்க, அவன் ஷியா. நீ நோன்பு வைக்கிற 50 பேரையும் கேளுங்க, முகர்ரம் மாசம் 10ஆவது நாள் நீங்க எதுக்கு நோன்பு வைக்கிற?
மூசா நபி அல்லாஹ் காப்பாத்தினதுக்கு நோன்பு வைக்கிறேன்னா அவன் அகல் சுண்ணத்து படி பேசுறான். சுண்ணத்துல அப்படித்தான் இருக்கு நமக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணத்துல அந்த காரணம் கிடைக்குது. நீ ஏன் நோன்பு ஹசன் ஹுசைன் கொண்ட அதுதான் சொன்னா நீ ஷியா. இப்ப இது எத்தனை பேர் ஷியா இருக்காங்க சொல்லுங்க. உங்க ஊர்ல ஒரு பென்ஷன் இருக்குமா? கொல்கட்டை ஒண்ணு செய்யணும். கொல்கட்டை செய்யறானா இல்லையா? முகரம் மாசம் 10 வந்துட்டா அதுக்கு ஒரு கொல்கட்டை ஒண்ணு மாதிரி ஒண்ணு, சைபர் மாதிரி ஒண்ணு, இது மாதிரி 10ஆம் நாளுக்கு செய்யறாங்க. அப்படி 10ஆம் நாளுக்காக வேண்டி 10க்கு ஒண்ணு சைபர் வேணும்ல. எங்க ஊர்ல அப்படி செய்வாங்க. ஒண்ணு மாதிரி ஒரு கொல்கட்டை பத்திங்களா? இங்கே உண்டா 5 கை ஒண்ணு செய்வாங்க பஞ்சா காட்டுறதுக்காக வேண்டி. அது 5 கை கொல்கட்டை. 10ஆவது நாளை காட்டுறதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா இவன் நீளமா ஒரு கொல்கட்டை இருக்கும், உருண்டையா இருக்கும். ரெண்டையும் பக்கத்துல வச்சா 10ஆம் நாள் ஆச்சுரா. அந்த மாதிரி செய்யறாங்க. இன்னைக்கு நடந்துட்டு எங்க ஊர்ல இருக்குது 10 கொள்கை செய்யறது ஒண்ணு செய்யப்படுகிட்ட. அப்ப இதெல்லாம் என்ன கொள்கை? இப்ப நம்ம இது என்ன கேட்டா இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்மள்கிட்ட ஷியா ஊரு இருக்கா இல்லையா. ஒவ்வொரு வீடா நீங்க போய் கேளுங்க. இப்பதான் நோம்பு வச்சிருக்கோம், கொஞ்ச நாள் தான் ஆகியிருக்குது. ஒவ்வொரு வீட்டா சொல்லுங்க எதுக்குமா நீங்க முகரத்து நோம்பு வச்சீங்கன்னு ஒவ்வொரு தாய் மாத்தையும் கேளுங்க. ஹசன் ஹுசைன் கற்பனா அதுதான் சொல்லுவாங்களா இல்லையா? ஒவ்வொரு ஆம்பளை கேளுங்க. 99 சொல்லுமா இல்லையா? அப்ப உங்கள்ட்ட ஷியா நுழைஞ்சிட்டா இல்லையா? இது என்ன சுண்ணத்து ஜமாத்து? அப்ப கர்பலாவுக்காண்டு ஒரு நோம்பு சொல்றது சேருமா? ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி கூட புதுப்பு நோம்புகள் உண்டாகுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி கூட சுண்ணத்துகள் நம்ம மார்க்கத்தில் சேர முடியுமா? அப்ப இதெல்லாம் வந்து நல்லா தெரியுது. ஷியாக்கள் கடுமையா நம்ம ஊடுருவிட்டாங்க, பயங்கரமா நம்ம தெரிஞ்சுட்டாங்க. பல சனியன்களுக்கு நான் விட்டு போயிட்டாங்க. விவகாரம் அங்கதான் சனியனை புகழ்றது துதிப்பாடுறது எல்லாம் அதெல்லாம் வருது. ஷியாக்களுடைய கொள்கையில இது ஒரு முக்கியமான தர்காக்கள் ஷியாக்களுடைய கொள்கை, தரிகாங்கிறது ஷியாவுடைய கொள்கை. அவங்க விட்டுட்டு போனதை அறிக்கை பின்பற்றங்க. இதெல்லாம் எந்த கொள்கை? ஷியாவுடைய கொள்கை. இது இல்லாம இன்னொன்று முக்கியமான ஒண்ணு இருக்குது, கிறுக்குத்தனமான பையத்து. பையத்துன்னு ஒண்ணு இருக்கு. பையத்துனா என்ன அர்த்தம்? பையத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஷியாக்கள் தான் இவங்க எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தது. பையத்து பத்தி வர்ற வசனத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணி போற. பையத்துனா என்ன? பையத்துங்கிறது வந்து பல பொருள்ல அரபியில பயன்படுத்தப்படுது. வியாபாரத்தை பையத்துனா நம்ம வியாபாரம் பண்றோம்ல, அதுக்கு கூட என்ன பேரு? பையத்து. அதுல இருந்து வர்றதா எல்லாம் ஒரே நேரத்தில் வர்றதான். வியாபாரத்தை கூட அரபியில வந்து பையன்னு தான் சொல்லுவாங்க. குர்ஆன்ல பையன் தான் வருது. அப்ப பையத்துங்கிறது வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு பேர் பையத். வியாபாரம் ஒரு அக்ரிமெண்ட் தானே. வியாபாரத்துல 10 ரூபாய்க்கு தர்றீங்களா? தர்றேன், அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. 10 ரூபாய்க்கு தர்றீங்களா நான் கேட்கிறேன், அவர் 10 ரூபாய்க்கு தர்றேங்கிறாரு. நான் ரூபாய் கொடுக்குற ஒரு பொருளை தர்றாரு, அக்ரிமெண்ட் தானே. சும்மா தூக்கிட்டு வந்துடல. நீங்க போய் இதை எடுத்து போட்டு வந்துட முடியுமா? வந்துட முடியாது. அவர்கிட்ட கேட்கணும், அவரும் ஒத்துக்கணும், நீங்க ஒத்துக்கணும். அந்த ஒத்துக்கிட்ட பிறகு மாற்றம் இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? பையத்துங்கிறது. நீங்க நாட்டு போவீங்க, கடையில போய் ஒரு பெப்சியை குடிச்சிட்டு 50 காசை போட்டு வந்தா விடுவாரா? நீங்க தரவு வாங்கிக்குவாரா? என்னடா அது பையத்து பண்ணியா? உறுதிமொழி முதல் எடுத்தியா? பேசுனியா? நான் உங்களுக்கு சொன்ன 50 தர சொல்லி கேட்கிறாரா இல்லையா? அப்ப ஒப்பந்தத்துக்கு பேரு பையத்துங்கிறது. எந்த அக்ரிமெண்ட் பண்ணாலும் ஒருத்தர் கொடுத்து அக்ரிமெண்ட் பண்றதுக்கு பேரு பையம்பாங்க, பையத்துமாங்க. எல்லா இதுக்கும் அந்த பேர் தான் உண்டு. இது அகராதியில் உள்ள அர்த்தம், வியாபாரங்கள் பொருள் வரக்கூடியது. இது போக இந்த அக்ரிமெண்ட் யார்ட்டெல்லாம் பண்ணலாம்? ஒரு வீடு வாங்குறதா பண்ணலாம், ஒரு தலைவர்கிட்ட பண்ணலாம், ஒரு முக்கியமான பிரச்சனை கணவன் மனைவிக்கு மத்தியில் கூட என்ன செய்யலாம்? ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். இப்படி யார்கிட்ட வேணாலும் அந்த உறுதிமொழி எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கு. அந்த அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் வந்து உறுதிமொழி எடுத்தாங்க. என்ன உறுதிமொழி எடுத்தாங்க? வணக்க வழிபாடுகள் சம்பந்தமா உறுதிமொழி எடுத்தாங்க. என்ன உறுதிமொழி எடுத்தாங்க? அதாவது இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் இனிமே வந்து கரெக்டா 5 தொழுதுருவேன், இனிமே நான் கரெக்டா நோன்பு வச்சிருவேன் உங்கள்கிட்ட உறுதிமொழி எடுக்கலாமா? நீங்க யாருங்கிறேன், நீங்களும் தொழுவு கடமைப்பட்டாரு. உங்கள்கிட்ட வந்துகிட்டு நாங்க எடுக்கலாமா? யார்கிட்ட எடுக்க நல்லா இருக்கணும். ஒரு உறுதிமொழி எடுக்கிறாண்டா இவர் கடை வச்சிருக்கிறாரு, இவர்கிட்ட போய் நாங்க பக்கத்துல உட்காந்துட்டு அந்த கடையில் உள்ள அந்த இதை வந்து நீங்க நமக்கு 2 வேலை ஒத்துக்கிறாரு. அந்த கடைக்கு நான் யாரையா கேட்பறேன் இல்லையா? அந்த கடையில் ஒத்துக்கிற அந்த புத்தகம் அது 50 தருகிறான்னு கேட்கிறேன். அந்த கடையில் புத்தகம் அவசர கேட்கிறா ஏன் வர இல்லையா? இவர் கடையில் விற்கிறது தான் இவர் பொறுப்பு. அவர் கடையில் விற்கிறது இவர் அக்ரிமெண்ட் போட முடியுமா? அப்ப அக்ரிமெண்ட் என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள் தான் அக்ரிமெண்ட் போடணும். இப்ப உதாரணமா வந்து இபாதத்து வணக்க வழிபாடுகள் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். நான் இவர்கிட்ட போய்கிட்டு இனிமே நான் உங்களுக்கு கரெக்டா தொழுவாங்க, நான் நோம்புல இவருக்கு என்னங்க இவர்கிட்ட போய் நான் சொல்லணும், இவர் யாருக்கு? நான் 5 வேளை தொழுவுறாங்க, இறைவன் நான் சொல்லணும், இறைவா நான் கரெக்டா நம்ம தொழுதுருவேன், தொழுவாட்டி நீ தண்டிச்சிரு, தொழுவரைக்கும் மன்னிச்சிரு. இது எனக்கு இறைவனுக்கு உள்ளது. இறைவா நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இது வரைக்கும் நோம்பே வச்சது இல்ல, இப்ப நான் விளையிக்கிட்டேன், இனிமே நான் கரெக்டா நோம்பு வைப்பேன், இதுக்கு முந்தைய மன்னிச்சிரு, இனிமே நான் கரெக்டா. இது அக்ரிமெண்ட். இது அல்லாஹ்விடத்தில் அடியான் செய்யக்கூடிய பையன்.
இந்த மாதிரி வணக்க வழிபாடுகளுடைய மையத்தை யார்கிட்ட செய்யணும்? இறைவன்